வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா தமிழ் டப்பிங்ல வெளிவந்திருக்கிற த ஏட்டி. ஹாரர் மற்றும் சர்வைவல் பட ரசிகர்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா? வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். கதை அப்படின்னு பார்த்தா, அலாஸ்காவுல இருக்கிற பனி நிறைஞ்ச அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு தொழில் அதிபர் ஒருத்தர் காணாம போறாரு. அவரை கண்டுபிடிக்கிற முயற்சியில ஒரு டீம் ஒருத்தங்க அங்க அனுப்பப்படுறாங்க. ஆரம்பத்துல இது ஒரு ரெஸ்கியூ மிஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது, நாம ஒரு பயங்கரமான ஏட்டியோட பகுதிக்குள்ள இருக்கிறோம் அப்படின்ட்டுன்னு. இதுக்கப்புறம் அந்த ஏட்டி அங்க இருக்கிற மனிதர்களை அடுத்தடுத்து தாக்க ஆரம்பிக்குது. மீதி இருக்கிறவங்க உயிர் பிழைக்க என்னென்ன முயற்சி பண்றாங்க, அந்த ஏட்டி அவங்கள தாக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, படத்துல ஏடி மான்ஸ்டர் கதாபாத்திரத்துக்கு சிஜிஐ பெருசா இவங்க பயன்படுத்தாம பிராக்டிக்கல் மேக்கப் எஃபெக்ட் மூலமா கொண்டுட்டு வந்தது படத்துல நல்லாவே இருக்கு. படத்துல நடிச்ச நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் 1 மணி நேரம் 30 நிமிஷம் இருக்கக்கூடிய சின்ன படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். அலாஸ்கா பகுதியோட லொகேஷன்ஸ் ஆகட்டும், படத்தோட பின்னணி இசையாகட்டும், இதெல்லாம் நல்லாவே இருக்கு. குறைகள் அப்படின்னு பார்த்தா, வழக்கமா மான்ஸ்டர் ஹாரர் படங்கள்ல எந்த மாதிரியான ஒரு கதைகளத்தை பார்த்து பழக்கப்பட்டோமோ அதே மாதிரியான கதைக்களம் தான் இந்த படத்துலயும் இருக்கு. சோ அடுத்து இப்படிதான் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. திரைக்கதை பெரிய அளவுல விறுவிறுப்பா இல்லாம ரொம்பவே பொறுமையா தான் மூவ் ஆகுது. படத்துல ஏடி மான்ஸ்டர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை இன்னுமே அதிக நேரம் திரையில கொண்டுகிட்டு வந்திருக்கலாம். மான்ஸ்டர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் பெரிய அளவுல ஹாரர் மொமெண்ட்டை நமக்கு ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. ஓவராலா இந்த படம் ஒரு சுமாரான படம் தான். 10க்கு 5 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் கிடையாது, ஆனா ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கு. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.